வாக்கு தத்தம் உன்னுடையது. பாட்டு பாடு, அதுவும் புதுப்பாட்டு பாடு, சந்தோஷத்தோடு பாடு. ஏன் நான் பாட வேண்டும் என்று கேள்விகள் எழலாம். ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி பாட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது. அற்புதங்களை காணும் பொழுதும் சத்துருவை ஜெயித்த பொழுதும் பாடினார்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது பாடினார்கள். ஆண்டவருக்கு எப்போது நன்றி செலுத்துகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். நீ இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதே அவர் உனக்கு நன்மை செய்ததனால். நீ நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தம்முடைய கிருபையை தந்து நாம் அழிந்து போகாதபடி பாதுகாத்து வருகிறார். ஆகவே அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அவருடைய வல்லமை உள்ள கரம் உன்னோடு கூட இருக்கிறது. அவருடைய ஓங்கிய புயம் உனக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த நாளிலும் அவரை துதி. அவர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆதார வசனம்: கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். சங்கீதம் 98:1.